நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம பிருந்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து விபரீதமான முடிவு ஒண்ணு எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா, கார்த்தி 2 பேருமே சேர்ந்து விஜய வந்து வெளுத்து வாங்குறாங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே கார்த்தி வந்து ரூமில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பிருந்தாவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அங்கிட்டு காட்டுறாங்க பிருந்தாவை. அவரும் வந்து அவங்களோட ரூமில் உட்காந்துக்கிட்டு கார்த்தியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மொபைலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியை வந்து மொபைலில் வந்து அவங்க ஃபோட்டோலாம் இருக்கும்ல, ஜோடியாக எடுத்த ஃபோட்டோ அதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து பிருந்தாவுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. விஜி வந்து வீட்டில் வந்து திட்டிட்டு போனாங்கள்ல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, அடுத்தவனோட புருஷனுக்கு வந்து இப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியே, நீ எல்லாம் நல்லாவா இருப்ப, உன்னை நான் வந்து தங்கச்சியாக தானே நினச்சேன், இப்படி வந்து அக்காவோட புருஷனுக்கு வந்து ஆசைப்படுறையே அப்படி இப்படின்னு சொல்லி திட்டினாங்கல்ல. அது வந்து அவங்களோட மைண்டில் வந்து ஆழமா பதிஞ்சிருச்சு போல். அது வந்து அடிக்கடி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம லட்சுமியை காட்டுறாங்க. லட்சுமி வந்து இன்னும் வந்து பிருந்தா வந்து சாப்பிடாம இருக்கா. அவளுக்காக ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். சாப்பிட மாட்டா. ஏதாவது காஃபி இல்லைனா கூல் ட்ரிங்க்ஸாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனில் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா பிருந்தாவுக்கு வந்து மனசே சரியில்லை. இனிமேல் வந்து நம்ம உயிரோடு இருந்து என்ன என்ன யூஸு, அதனால் வந்து இனிமேல் போகிறது தான் நமக்கு நல்லது. நம்ம ஆசைப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு நினச்ச கார்த்தியும் நம்மளை விட்டு போயிட்டாரு. இனிமேல் வந்து கார்த்தி கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா எனக்குள்ளே வந்து பழக்கூடையில் வந்து பழம் வெட்டுற பொருள் இருக்குது. அதை எடுக்கிறாங்க. எடுத்து கையில் வந்து கோடு போட்டுக்கிறாங்க. கோடு போட்டு அப்படியே பெட்டில் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க பாடியிலேருந்து பிளட்டு வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அப்படியே கட்டிலேருந்து கீழே வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா லட்சுமி இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு காஃபியை போட்டுட்டு கொண்டு வந்து கதவை வந்து மெதுவாக தட்டுறாங்க. மெதுவாக தட்டினா அந்த இடத்துல வந்து கதவு வந்து திறந்துருது. கதவு பூட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பிருந்தா வந்து படுத்து கிடக்காங்க. ஏய் பிருந்தா என்னடி ஆச்சு, எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே லேசாக குனிஞ்சு பார்க்காங்க. பார்த்தா கீழே வந்து பிளட்டு வந்து நிறைய போய் கிடக்கு. அத பார்த்தோனே பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. "ஏய் எந்திரிடி எந்திரிடி" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்காங்க. அவங்க பார்த்தா மயங்குனவங்க வந்து எந்திரிக்கவே இல்ல. உடனே டக்குன்னு அவங்களுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணுற மாரி காட்டுறாங்க. ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா பிருந்தாவ வந்து ஐசியூல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இங்கிட்டு நம்ம லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீராக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கு வந்து கால் பண்ணுறாங்க அழுதுகிட்டேவும். அட்டெண்ட் பண்ண உடனேயுமே வீரா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. "அம்மா என்னம்மா ஆச்சு? எதுக்கும்மா அழுகுற? சொல்லும்மா என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க, "ஏய் உன் தங்கச்சி வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டாடி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னம்மா சொல்கிற? பிருந்தாவா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "ஆமாடி, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் வாங்கடி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பதறிக்கிட்டே ஃபோன் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. "அம்மா சரிம்மா வையும்மா வையும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை வச்சுட்டு வேகமாக வந்து கீழே இறங்கி வராங்க. கீழே பார்த்தா ராமச்சந்திரன், அதுக்கடுத்து வள்ளி எல்லாருமே வந்து ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நேச்சுரலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து வராங்க. வந்த உடனே மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. "என்ன வீரா என்னாச்சு, ஒரே பதட்டமாக இருக்க, எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "மாமா அங்கே வந்து பிருந்தா வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது சூசைட்டா?" அப்படிங்கிற மாதிரி அவரும் ஷாக் ஆகி கேட்காங்க. "ஆமாம் அம்மா இப்போ தான் கால் பண்ணாங்க, அங்கே ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வச்சுருக்காங்களாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "ஏம்மா ஏம்மா அழுகாத, பிருந்தாக்கு ஒன்றுமே ஆகாது, நம்ம பார்த்துக்குருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க. கண்மணி அதை கேட்டவுடனே அவங்களும் ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "என்ன வீரா சொல்கிற?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆமாம் அங்கே பிருந்தா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "ஏய் அழுகாதீங்க, நம்ம போய் பார்த்துக்குருவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கார்த்தி வேறு இருக்கார். கார்த்திக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது விஜிக்கு மேலே. எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவனால தான் வந்து பிருந்தா வந்து இப்படி பண்ணிக்கிட்டா. இவ வந்து வீட்டில் வந்து அவளை அசிங்கமாக பேசாமல் இருந்தா இந்நேரம் நல்லா இருந்திருப்பா. இவ தான் வந்து அவளை ரொம்ப அசிங்கமாக திட்டிட்டா. அந்த இது தாங்க முடியாமல் தான் அவள் இப்படிலாம் பண்ணியிருப்பா. இங்கே பாரு, நான் வந்து பிருந்தாவை போய் பார்க்க போகிறேன், அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோமேன், உனக்கு அவ்வளோதான், உனக்கு சங்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கார்த்தியை வந்து திட்டிட்டு எல்லாருமே அந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பி பதட்டமாக ஓடி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நம்ம பிருந்தாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.